சம்பான்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டு வெரைட்டி வந்து தேங்காய் பூ சம்பான்னுவாங்க. தேங்காய் பூ சம்பானா இப்போ தேங்காய் பூத்து பாலை வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆமா. அந்த பாலை எப்படி இருக்கும்? கொத்து கொத்தா வரும். எக்கச்சக்கமா. ஆமா. அந்த மாதிரி வரும். அதனால தேங்காய் பூ சம்பான்னு சொல்லுவாங்க. கேரளாவில் அதே வந்து தேப்பாக்குன்னுவாங்க. அந்த பயிரை வந்து அல்ல அங்கே வேற வெரைட்டி. தேப்பாக்குன்னு சொல்லுவாங்க அந்த வெரைட்டி. அது இன்னும் நம்மளது நல்லா ஹைட்டாக வரும். அது வந்து ஒரு 3 அடி இல்லை 3.5 அடி தான் வரும். நான் பியூரிட்டி பண்ண ரகங்கள்லாம் ஒன்று கதிர் வாங்கியிருக்கோம். அந்த கடைசி பார்த்தாலும் அது ஒரே ஈவனாக இருக்கும். ஒன்று முன்ன முத்துறது, ஒன்று பின்னாடி முத்துறது, அந்த இதுக்கே இடம் இருக்காது. ஒரே அந்த ஈவனாக வர மாதிரி தான் பண்ணி வச்சுருப்போம். இதுதான் சொல்கிறது விதை பியூரிட்டி. விதை வந்து இன தூய்மையோட வைக்கிறது அப்படின்னு சொல்கிறது இதுதான். ஒரு விதையை வந்து நம்ம வந்து இடுபொருள் கொடுக்கறதால மட்டும் அதிகமான மகசூல் கொண்டு வர முடியுமானா முடியாது. அதிகமான மகசூல் கொண்டு வரணும்னா விதையோட இன தூய்மை கட்டாயம்